முக்கிய செய்தி. கலாஷேத்ரா வழக்கில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தவும் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கலாஷேத்ரா வழக்கு தொடர்பான விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கலாஷேத்ரா கல்லூரி நடன ஆசிரியருக்கு எதிராக முன்னாள் மாணவி அளித்த புகாரில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாஷேத்ரா வழக்கில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தவும் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கலாஷேத்ரா வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாஷேத்ரா கல்லூரி நடன ஆசிரியருக்கு எதிராக முன்னாள் மாணவி அளித்த புகாரில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், இது குறித்தான விவரங்கள். வினோதினி, நிச்சயமாக பாலியல் தொழில் கொடுத்ததாக கலாஷேத்ரா கல்லூரி நடன ஆசிரியருக்கு எதிரான முன்னாள் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தவும் அதில் முகாந்திரம் இருந்திருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாஷேத்ரா அறக்கட்டளையில் சுப்பிரமணி அருந்தேல் கல்லூரியில் படித்த போது பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாக முன்னாள் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த கைதியான கல்லூரியில் நடனத்துறை உதவி பேராசிரியர் ஹரிவர்மன் ஜாமீனில் பெற்றுள்ளார். இந்த நிலையில் சிறுமிகள் மற்றும் மாணவர்களுக்கு நடனம் கற்றுக் கொடுப்பதாக கூறி மற்றொரு நடன ஆசிரியருக்கு தன்னிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாகவும் மேலும் மற்றொரு மாணவிக்கு சென்னை காவல்துறையினர் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக அந்த புகாரின் நடவடிக்கையை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது பெயரை குறிப்பிடாமல் மனு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக அவரது மனுவில் நடன ஆசிரியருக்கு காவல்துறையால் செல்வாக்கு உள்ளதாகவும் தனது புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இது குறிப்பிட்டிருக்கிறது. உரிய முறையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்படும். மேலும் தமிழக டிஜிபிக்கு உத்தரவு வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணைக்கு வந்தபோது இந்த குற்றச்சாட்டு மிகுந்த அதிர்ச்சிக்கு அளிப்பதாகவும் தெரிவித்த நீதிபதி மனதாரர்கள் அளித்த புகாரின் மீது உரிய விசாரணை நடத்தி அடிப்படை முகாந்திரம் இருந்திருந்தால் வழக்கு பதிவு செய்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த விசாரணை அதிகாரியை நியமித்து விசாரணை 60 நாட்களுக்குள் முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகர காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக மேலும் இந்த விசாரணையானது விளம்பரத்திற்காக புகார் அளிக்கப்பட்டிருந்ததாக தெரிய வந்திருந்தால் புகார்தாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். கலாஷேத்ரா வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்தோம்.